வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறாங்க. அந்த டிஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா. இது எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக செய்கிறத பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளை சன்னா 200 கிராம், 3 அரைச்ச வெங்காயம் 150 கிராம், 4 அரைச்ச தக்காளி 200 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய், பட்டை 3 நம்பர், லவங்கம் 6 நம்பர், ஏலக்காய் 3 நம்பர், ஜாதிபத்திரி அரை நம்பர், பிரிஞ்சி இலை 3 நம்பர், அன்னாச்சிப்பூ 1, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 4 டீஸ்பூன் எண்ணெய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டீஸ்பூன். வெள்ளை சன்னாவை 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஊற வச்சுருக்கேன். இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஊறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஊறணும், ஓகேங்களா? இந்த ஊறின தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு வெடிக்கட்டிடுங்க. வெடிக்கட்டிட்டு இந்த தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக வாட்டரை வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பழைய ஊறின தண்ணி எல்லாமே வந்து இதுலேருந்து போய்டுங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லைங்களா, குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்காக பட்டை 1 இன்ச்சு 2 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் 3 நம்பர், லவங்கம் 4 நம்பர், அன்னாச்சிப்பூ 1, ஜாதிபத்திரி பூ அரை நம்பர், பிரிஞ்சி இலை சின்னது 3 நம்பர், அதுக்கப்புறமா உப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இந்த சன்னாக்கு மேலே வர அளவுக்கு ஊற்றிக்கங்க. அதிகமாக ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்ஷுக்கு நடுவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு 3 விசில் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3லேருந்து 4 விசில் அடிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, அழிஞ்சு போய்டும், குழஞ்சி போய்டுங்க. இந்த பாருங்கள் 3 விசில் அடிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடிச்சு 3 விசில். அதுக்கப்புறமா 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பாருங்கள். திறந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். அதாவது எப்படி வெந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சென்னாவை எடுத்து நசுக்கி பார்க்கணுங்க. நசுக்கி பார்த்தா அது மாவு மாதிரி நசுங்கணும். இதை பாருங்கள், நசுக்கி காட்டுற பாருங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நசுங்கணும் நசுக்கி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து எடுத்தோம் இல்லைங்களா, அவிச்சது, அதை வந்து ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி வரும் இது, ஓகேங்களா? இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும். இதில் ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 2 லவங்கம். ஏன்னா லவங்கம் எல்லாமே ஆல்ரெடி அதில் போட்டாச்சு, அதனால் 2 லவங்கம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்குங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது திக்காக அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து நம்மளுக்கு தெரிக்காது. இந்த பாருங்கள், இப்போ தெரிக்கல பார்த்தீங்களா? திக்காக அரைச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா தெரிக்காது. இதை நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனை வந்து இதுலேருந்து போகணும், ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் 3 நம்பர் 150 கிராம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது கலரும் மாறணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். பாருங்கள், மாறிச்சு பாருங்கள், இந்த மாதிரி மாறணும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தக்காளி 4 நம்பர் அரைச்ச தக்காளி 200 கிராம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமு நல்லா கொதிக்க வைங்க. தக்காளி நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா கொச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சுருங்க. இப்போது லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கலருக்காக, இது மருத்துவங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஹை ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகும். அதுக்கப்புறமா 100 ml தண்ணி ஆட் பண்ணுங்க. இந்த தண்ணி எதுக்குன்னா அந்த மசாலா வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, தீயாமல் இருக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? இது 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க தண்ணி போட்டு. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆயில் மேலே வந்துருக்கும். எல்லாமே குக் ஆகி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி மசாலாலாம் குக் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா சன்னா, அந்த சன்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சன்னாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரியும் இதுலேருந்து. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரியணும். ஓகேங்களா? அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கப்புறமா இதில் அவிச்சு வச்சுருந்த சன்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சன்னாவில் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு இறங்கணும். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது பாருங்கள் பாயில் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இப்போது சன்னாவில் அந்த மசாலா டேஸ்ட் எல்லாமே இறங்கியிருக்கும். ஓகேங்களா? எல்லாமே குக் ஆகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், தொக்கு மாதிரி. அதுக்கப்புறமா இப்போது டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன். இது வெந்தயக்கீரை, ட்ரை வெந்தயக்கீரை, இது ஆப்ஷனல் தாங்க. இது வேணும்னா ஆட் பண்ணுங்கள், வேணும்னா விட்டுருங்க. ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும். சன்னால இது ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட்டை ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 நிமிஷத்துக்கு மூடிடுங்க. மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சிருக்கோங்க. இந்த பிரிஞ்சு வரவரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த டிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை மேலே ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி வரணும் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் சன்னா மசாலா இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிடுச்சு. தாய் நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக சன்னா மசாலா கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.